நண்பர்களே, இந்த மீன் தான் பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன், சின்ன சைஸு. ஸோ வஞ்சர மீனோட ரேட் என்னன்றது உங்களுக்கு தெரியும். ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே விற்கும். அதே வஞ்சர மீன் தான் இது. ஆனால் என்ன, இது வந்து சின்ன சைஸ், அதோட குட்டி. ஸோ இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வஞ்சர மீன் குழம்பு, வஞ்சர மீன் வறுவல் தான் செஞ்சுருக்குறாங்க. ஆல்ரெடி எங்கள் வீட்டில் சமைச்சிட்டாங்க. பட் நான் வந்து வீடியோக்காக இந்த 2 குட்டி மீன்களை எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வஞ்சர மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இந்த வஞ்சர மீனை நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ நம்மளுடைய ஆயுதம் எப்பொழுதும் போல் கத்திரிக்கோலை எடுத்தாச்சு. இந்த வஞ்சர மீனில் தலை வச்சு தான் நம்ம வந்து க்ளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு இந்த சைடில் இருக்கிற இந்த முள்ளை வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த சைடில் இருக்கிற இந்த முள்ளை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மேலெலாம் ஒன்றும் அவ்வளோவா இதில் இருக்காது. அடுத்தது இந்த சின்ன இந்த 2 ரெக்கையை க்ளீன் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து வஞ்சர மீனை நம்ம வந்து இந்த மாதிரி இப்படி வந்து கட் பண்ணக்கூடாது. எப்பொழுதுமே வேஸ்ட்டாக போயிடும் மீன். அதனால் வந்து நம்ம வந்து இந்த ரெக்கை இருக்குது இல்லைங்களா, இதை வந்து இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த சைடு இதையும் கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடணுன்னா இந்த தலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படி ஒரு தட்டு அப்படி கட் பண்ணிட்டோன்னா ஈஸியாகிடும். வேணும்னா வந்து இந்த இடத்த வேணால் கட் பண்ணிக்கலாம். அதை நான் கட் பண்ணாமலே உங்களுக்கு எடுக்கிறேன். அவ்வளோதான். குடல் எல்லாம் வெளில வந்துடும். வேணால் இந்த இடத்துல ஒரு லைட்டாக ஒரு கட் பண்ணிக்கலாம். வஞ்சர மீனில் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா இந்த செதில் இருக்கு இல்லைங்களா, அந்த செதில் வந்து அதிகமாக வந்து வஞ்சர மீனில் வந்து எப்பொழுதுமே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, பாருங்கள், செதிலே சொல்லப்போனால் இருக்காது. அதுதான் வஞ்சர மீனோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்தது இந்த வந்து வாழை வந்து நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. எவ்வளோ அருமையாக வாழை கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. அடுத்தது இந்த இடத்தெல்லாம் வந்து நல்லா ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது லைட்டாக இப்படி ஒரு அமுக்கணுன்னா உள்ளே உள்ள குடல்து வந்துடுது பாருங்கள். அதை நம்ம எடுத்துடலாம். திரும்பவும் இப்படி அமுக்குனிங்கன்னா உள்ளே ஏதோ பேலன்ஸ் குடல் இருந்ததுன்னா வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சும்மா அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மீன் க்ளீன் பண்ணிட்டேன். வாங்க இப்போ இன்னொரு மீனை நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். இது இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம வந்து க்ளீன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், இந்த வரி வரியாக இருக்குல்ல, இதை வந்து க்ளீன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வந்து இந்த முள் வலிக்கும், அதை மட்டும் கட் பண்ணால் போதும். மேலே வந்து இது பாருங்கள், இது ஒரு ரெக்கை மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா. அது வலிக்கும் லைட்டாக அப்படி கட் பண்ணால் போதும். அடுத்தது இந்த ரெக்கை, இந்த சைடு உள்ள ரெக்கை. அதாவது இந்த வஞ்சர மீன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸ் மீன் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இதில் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இந்த சின்ன மீன்கள் வந்து அவ்வளோ ரேட்டு போகுமா அப்படின்னா போகாது. இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன மீன்கள் வந்து ஒரு 10 மீன் வந்து சேர்ந்ததுன்னா, ஒரு 20 மீன் சேர்ந்ததுன்னா 1 கிலோ திட்டம் வந்துடும். ஆனால் அந்த 1 கிலோ திட்டம் வந்து 1000 ரூபாய்க்கு. இந்த மாதிரி மீன் வந்து ஒரு 10 மீன் 20 மீன் நின்றுச்சுன்னா 1 கிலோ நிற்கும். இப்போ இந்த சைஸ் மீன் 1 கிலோ வந்து 1000 ரூபாய்க்கு வாங்குவாங்களான்னா வாங்க மாட்டாங்க. 1000 ரூபாய்க்கு கொடுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இது சின்ன சைஸுன்றதுனால அவ்வளோ ரேட்டு போகாது. அதுவே இது ஒரு மாதம் போயிருந்ததுன்னா இந்த மீன் வந்து 1 கிலோ சைஸ் வந்ததுன்னா கண்டிப்பாக இது வந்து 1000 ரூபாய்க்கு மேலே விற்கிற மீன். பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அப்படி ஒரு அமுக்கம்னா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மீனில் வந்து செதில்கள் வந்து அவ்வளோவா இருக்காது. அதோட சைடில் வலிக்கும். அப்படி எடுத்துகிட்டு அடுத்தது நம்ம வந்து வாழை வந்து கட் பண்ணிடலாம். இது நம்ம ஒரு சூப்பரான முறையில் இன்றைக்கி வந்து இதை வந்து 2த்தையுமே தோசைக்கல்லில் வறுத்து, முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இதை நம்ம தோசைக்கல்லில் வறுத்து கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு சாப்பிட்டோன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வந்து இப்போ வந்து மீனை க்ளீன் பண்ணிட்டோம். கோடு போட்டு மசாலா போட்டு சும்மா பக்காவாக வறுத்தரலாம். இந்த வஞ்சிர மீன் வந்து பார்த்திங்கன்னா இதோட சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம கோடுலாம் போட வேண்டாம். நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து மசாலா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம். நைஸ் உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிட்டால் போதுமானது. தேவையான அளவு போட்டாச்சு. அடுத்தது தேவையான அளவு மிளகாய்த்தூள். 2 மீன்லையுமே தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் வந்து போட்டாச்சு. சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம அதிகமாக ஒரு 10 மீன் வறுக்கிறோம் அப்படின்னா நம்ம அதிகமாக மசாலா சேர்த்துக்கலாம். இது 2 மீன் தானே, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். அடுத்து தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக, அவ்வளோதான். வேணும்னா இன்னும் கொஞ்சம் மசாலா கூட சேர்த்துக்கலாம், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன கடாய் எடுத்து வச்சிடலாம். ரெண்டு மீன் தான், அதனால் எண்ணெய் போதும். 2 மீனையும் நம்ம இப்போ எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மீன், அடுத்தது 2வது மீன். ஆல்ரெடி எங்கள் வீட்டில் வந்து மீன் வறுத்துட்டாங்க. இந்த கரண்டியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த கடாய் வந்து நல்லா ஹீட் ஆகிட்டு, அதே மாதிரி இந்த மீனில் வந்து மசாலா வந்து அவ்வளோவா வந்து ஒட்டாது. அதாவது தண்ணியாக இருந்தால் மசாலா வந்து அவ்வளோவா ஒட்டாது. மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அந்த மசாலா அப்படியே ஒட்டாமல் இருக்குது பாருங்கள். நண்பர்களே, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த வஞ்சர மீன், சின்ன மீன் தான் இன்றைக்கி வந்து குழம்பு வச்சு வறுவலும் செஞ்சுருக்குறாங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி வீடியோ காண்டி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனை வந்து நான் எடுத்து இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சைடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம மீனை வந்து திருப்பிடலாம். பார்த்தீங்கனாலே தெரியும், 2 சைடுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நல்லா வெந்துருச்சு. நண்பர்களே, இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய சைஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பெரிய சைஸ் என்ன டேஸ்ட் இருக்குமோ அதே டேஸ்ட்டு இந்த சின்ன சைஸ்லேயுமே இருக்கும். ரொம்பவும் ஒரு டேஸ்ட்டான, ரொம்ப சுவையான மீன் வஞ்சிர மீன். எல்லாருமே மீன் மார்க்கெட்டுக்கு போனால் ஃபஸ்ட்டு வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா வஞ்சிர மீன் இருந்தாங்க, கம்பல்சரி அதை வாங்கிடுவாங்க. ஏன்னா அதோட சுவை அந்த அளவுக்கு இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரி சின்ன சைஸில் வஞ்சிர மீன் குழம்பு வச்சு வறுத்து சாப்பிட்ருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்குமா என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஸோ இப்போ நாம் வெங்காயம் அப்புறம் எலுமிச்சை பழத்தோட சாறு புழிஞ்சு இதை நம்ம வந்து ஃபைனலாக வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்றத. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்றதை நான் வீடியோட கடைசியில் சொல்கிறேன். நண்பர்களே, 2 சைடுமே நல்லா குக் ஆகிட்டு நான் உங்களுக்கு அப்படியே எடுத்து காமிக்கிற பாருங்கள். இதை ஒரு வாட்டி அப்படி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? ஸோ 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம வந்து இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். நண்பர்களே, ஒரு அருமையான வஞ்சிர மீன் வறுவல் நம்ம தயார் பண்ணிட்டோம். வாங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது எப்படி இருக்குது, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறோம். அப்படியே லைட்டாக வந்து இந்த எலுமிச்சம் பழத்தை அதில் லைட்டாக புழிஞ்சு விட்றேன்.
ஃபஸ்ட்டு இந்த ஒரு மீனை பார்ப்போம். நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்கு அப்படின்றத பாருங்கள். சும்மா செம்மையாக குக் ஆகிருக்கு. பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். சும்மா செம்மையாக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஃபுல்லாக வந்து எண்ணெயிலே அப்படியே வந்து பொரிஞ்ச மாதிரி இருக்கு பாருங்கள். இதில் அப்படியே லைட்டாக இதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் கைஸ், இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆஹா, சரியான டேஸ்ட்டு. அப்படியே இந்த ஆனியனில் கொஞ்சம் இந்த ஆனியன் கூட லைட்டாக வச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்தாலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, இந்த எலுமிச்சம் பழத்துக்கும் இந்த ஆனியனுக்கும் மீன் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்குது. இந்த முள்ளையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ எடுத்துடலாம். இந்த முள்ளை எடுத்து பூனை பக்கத்தில் தான் இருக்குது, பூனைக்கு போட்டுடலாம். அப்படியே லைட்டாக ஒரு ட்ராப்ஸ் மட்டும் அப்படி 2-3 ட்ராப்ஸ் அப்படி எலுமிச்சம்பழத்தை அதில் விட்டு இந்த ஆனியனில் கொஞ்சம் அப்படி எடுத்து அப்படியே இது கூட வச்சு அப்படியே எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஆஹா, செம்மையாக இருக்குது. சரியான டேஸ்ட்டு. வஞ்சிர மீன் தான். அது என்ன சைஸாக இருந்தாலும், அது பெரிய சைஸாக இருந்தாலும் சின்ன சைஸாக இருந்தாலும் வஞ்சிர மீன் வேறு லெவல் டேஸ்ட் தான். அவ்வளோதான் கைஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான வஞ்சிர மீன் சின்ன சைஸ் மீன் வாங்கி ஒரு அருமையான ஒரு வறுவல் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். நாளைக்கு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.